ஹே மை பியர் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு காட்டன் சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டைகர் அவனோட வாய்ஸ் ஓவர்லேருந்து சொல்கிறான், எனக்கு பெட்ஸ்னால் அலர்ஜி, அதனாலேயே என் குடும்பத்தில் என்னை பெட்ஸ் வளர்க்க அனுமதிச்சதில்ல. ஆனால் என்னோட இந்த அலர்ஜிக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நான் சீக்கிரமாக பழகிற மாதிரி ஒரு இடம் கிடைக்கும்னா அது இந்த இடம் தான் சொல்ல. அப்போ லிங்க் அம்மாவோட கஃபேவை காட்டுறாங்க. அங்கே லிங்கோட அம்மா எல்லா கேட்ஸ்கிட்டையும் அவங்க எப்பயுமே கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, இன்றைக்கி சூப்பராக நடந்துக்கோங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டி பேசிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப இப்போ அப்படியே ப்ரெசண்டில் டைகர் கடைக்குள்ளே வரதை காட்டுறாங்க. அவன் வந்தோடனே லிங்க்ஸோட அம்மா ஒரு ஸ்லிப்பர் தந்தான்ல, அதை போட்டுட்டு வர அங்கே லிங்க்ஸை காட்டினாங்கன்னா கேட்ஸ் எல்லாம் அவன் கீழே கொண்டு வரணும்ல. அங்கே கேட்ஸ் எல்லாம் ரொம்ப அடம் பிடிக்குது. அதுவும் ஜம்போலாம் லிங்க்ஸை பிடிச்சி நல்லா புரண்டி விட்டுட்டுருக்கு. ஏங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டேன். டைகருக்கு தான் அலர்ஜி ஆச்சு, அவன் தொட முடியாது. சரின்னு இவனோட சட்டையை கழட்டி அதில் ஜம்போவை பிடிச்சி அவன் டைகர்கிட்ட கொடுத்துட்றான். அப்படியே டைகர் அவனை இறக்கி விட்டுறான். இப்போ ஷர்ட்லெஸ்ஸாக லிங்க்ஸ் நின்றுட்டுருக்க. டைகருக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது. அவனை ஏதோ ஒத்து பார்த்துட்ருக்கான். இதில் லிங்க்ஸ் வேறு புலம்பிகிட்ருக்கான், ஜம்போ நீ எனக்கு ரொம்ப காயத்தை பண்ணி விட்டேன்ட்டு. அப்போ டைகரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் அந்த ஷர்ட் எடுத்து கொடுத்துட்டு இந்த போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். இப்போ இவங்க பண்ண வேலையிலே தெரிஞ்சிருச்சு லிங்க்ஸுக்கு கேட்டை பார்த்துக்க தெரியாதுன்னு. ஸோ நீ எப்படி பார்த்துக்க போகிற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியாமல் இருக்குன்னு கேட்கும்போது லிங்க்ஸ் கேட்குறான், இப்போ நூடுல்ஸ் கடைக்காரங்களோட பையன் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நூடுல்ஸ் செய்ய கற்றுக்கணுன்ட்டு எதாவது அவசியம் இருக்கான்ட்டு. பாயிண்ட்டு கரெக்டு தான், பட் இப்போ எப்படி இவன் கடையை நடத்துவான்? பேசாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, நான் இங்கே தான் டெய்லி வந்து சாப்பிடுவேன், ஸோ எனக்கு இந்த கேட்ஸ்லாம் பார்த்துக்க தெரியும்ன்ட்டு டைகர் சொல்ல லிங்க்ஸ் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தங்க இருக்காங்கன்ட்டு. யார்? உன்னோட பார்ட்னராக டைகர் கேட்க லிங்க்ஸ் என்ன பண்ணுறான்னா ஃபோன் ஓப்பன் பண்ணி ChatGPT கிட்ட பேசுகிறான். கிட்டத்தட்ட குந்தியாட பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் டைகர் சிரிச்சுட்டே சொல்கிறான், இந்த ChatGPT அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு செட் ஆகாது. நீ இந்த மாதிரி கேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும், லிவிங் பீயிங்ஸ்லாம் பார்த்துக்கணுன்னா அவங்களோட ஹார்ட் கூட பேச கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இவன் இப்போ சொல்லித்தரான். அந்த ஐ பிளிங்க் பண்ணுற டெக்னிக் சொல்லித்தர வரான். ஆனால் அந்த டெக்னிக்லாம் ஆல்ரெடி லிங்க்ஸுக்கே தெரிஞ்சிருக்கு. அவன் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டான், பட் அந்த கேட்ஸ்லாம் ஃப்ரெண்ட் ஆகலை. சரி ஓகே, அப்போ நீ ஹேண்ட் சேக்காட்ட பண்ணுன்னு சொல்ல இவன் கை கொடுக்கணுமான்னு பார்க்குறான். அது இல்லை, கேட்ஸை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஃபிங்கர் காட்டினீன்னா அதுங்க நோஸால் பம்ப் பண்ணும், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் தான், நீ அதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவனு விரல நீட்டுறான். அப்போ டைகர் அவன் நோஸை வச்சு பம்ப் பண்ண இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோங்கிறான். ஆனால் லிங்க்ஸ் சொல்கிறான், இல்லை நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்ட்டு. சரின்னு டைகரும் லிங்க்ஸோட விரலை பிடிச்சி அப்படியே ஜிலா கிட்ட கொண்டு போக அப்படியே ரொமான்டிக் வைப்பில் தான் இருக்குது. ஆனால் ஜிலா வந்து அங்கேருந்து விலைக்கு போயிடுது. அந்த கேட் திரும்பி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு லிங்க்ஸும் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் டைகர் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் சப்போஸ் கேட்ஸை உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க தெரிலனா இங்கே இருக்க ஃபுட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருன்ட்டு டைகர் சொல்ல. ஆனால் இவனுக்கு அது என்ன ஃபுட் பண்ணுன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது மியோ ரெசிபின்னு ஒன்று தான். அதை பற்றி கூட லிங்க்ஸுக்கு சுத்தமாக தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைகர் தான் அதோட அருமை பெருமைலாம் எடுத்து விட்டுட்ருக்கான். சரி இப்போ உனக்கு அந்த ஃபுட்டு தெரியுமான்னு கேட்டால் டைகருக்கு அது செய்யலாம் தெரியாது, அவன் சாப்பிட மட்டும் தான் செஞ்சுருக்கான். நான் அதை வச்சு கெஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்ல கெஸ் பண்ணி சொல்கிறதுல வேலைக்கு ஆகாதுல்ல, நான் ChatGPT கிட்டே கேட்குறேன்ட்டு இவன் மறுபடியும் ஃபோனை பார்த்துட்ருக்க. அப்போ ஜிலா சொல்லுது, ஆக்சுவலாக லிங்க்ஸோட அம்மாவுக்கு ஜிலா தான் அந்த ரெசிபி சொல்லிச்சாம்மா. ஸோ அதை சொல்ல டைகர் உடனே சொல்கிறான், ஒரு டைம் உங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க, ஸோ எனக்கு லைட்டாக ஞாபகம் இருக்குது, நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் ஜிலா கிட்ட ஒவ்வொன்றா கேட்டு பண்ணிகிட்ருக்க. லிங்க்ஸ் பார்க்குறான், இவன் என்ன தனக்கு தானே பேசிக்கிறான், இப்போலாம் ஒருத்தங்க இருக்காங்களான்ட்டு அவன் அதையும் ChatGPT கிட்ட தான் கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிடும்போது ஒரு வழியாக டைகர் அப்போ தான் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை பண்ணி வச்சுருப்பான். லிங்க்ஸ் சூடாக அப்படியே ஊதாமல் சாப்பிட்றான். அப்புறம் அச்சோ சுட்டுச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. டைகர் சொல்கிறான், இப்படி தான் கேட்ஸோட வச்சு சாப்பிடுவியான்ட்டு. அவன் அந்த ஸ்பூன் எடுத்து ஊற்றி விட பார்க்குறான். அப்படியே 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் போக அதுக்கப்புறம் டைகர் நார்மலாகி அந்த ஸ்பூன் அவன் கையிலே கொடுத்துட்றான். அப்போ லிங்க்ஸ் கேட்குறான், இன்றைக்கி நீங்கள் கடன் கலெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் இல்லையான்ட்டு. நான் உனக்கு இங்கே ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் அன்புனால தானே ஹெல்ப் பண்ணுறீங்கன்ட்டு லிங்க்ஸ் கேட்குறான். அப்போ டைகரோ டக்குன்னு யார் மேலே அன்புன்னு கேட்க லிங்க்ஸ் சொல்கிறான், கேட்ஸ் மேலே அப்படின்னு சொல்ல. அப்போ லிங்க்ஸ் அவ்வளோதானா, ஆமாம் கேட்ஸ் மேலே தான் எனக்கு அன்பு, அதனால தான் வந்தேன்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் வர்றது லிங்க்ஸுக்காக தான் போல. அப்போ ஜிலோ சத்தம் போடுது. என்னன்னு போய் பார்த்தா இந்த லிங்க்ஸ் பைபிளில் அந்த கேட்ஸுக்கு ஃபுட்டு வைப்பாங்கள்ல, அந்த கேட் ஃபுட் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்கான். அது கேட்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல.
ஸோ அந்த கேட்ஸ்லாம் புலம்பிட்டு இருக்க டைகர் லிங்க்ஸ் கிட்ட கேட்குறான், நீ ஃபுட்டை மாற்றினியான்ட்டு. இவனும் ஆமாம், அந்த ஃபுட்டை மாற்றினவனா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி பண்ணி உன்னோட கடனை சீக்கிரம் தர முடியும், அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் குவாலிட்டியெல்லாம் ஒரு குறையும் இல்லை, இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும் அதே மாதிரின்னு சொல்ல அந்த பூனைங்க கத்திட்டு இருக்கு, இல்லை இதெல்லாம் அந்த குவாலிட்டி இல்லைன்ட்டு. அவங்க ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்குங்கம்மா சொல்ல டைகர்கிட்டே இவனால் எதுவும் பேச முடியல. அவன் அமைதியாயிட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த கேட்ஸ் கிட்ட சொல்கிறான். அந்த கேட்டும் டைகர் பார்த்து சொல்லிட்டு இருக்கு, டே இப்படி அந்த பெல்ட் எல்லாம் அடிக்காதடான்ட்டு. இதில் லிங்க்ஸ் வேற கேட்ஸ் கிட்ட சொல்கிறான், நாளைக்கு கடையை ரீஓப்பன் பண்ண போகிறோம், நீங்களாம் நல்லா எனர்ஜியாக இருங்கன்ட்டு. ஆனால் ஜில்லா திட்டிகிட்டு இருக்கு, உனக்கு ஒரு நாள் இருக்குடாங்கிற மாதிரி. இப்போ கடையோட ரீஓப்பனிங் டே. அப்போ அவன் கேட்ஸுக்கெல்லாம் ஃபுட்டு வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோர் சத்தம் கேட்குது. வெல்கம்னு சொல்லிட்டு திரும்பினா அங்கே வர்றது டைகர் தான். டைகரை பார்த்தோன்னே இவன் அப்படியே அமைதியாகிக்கிறான். கேட்குறான், நீ கஸ்டமராக வந்திருக்கீங்களா இல்லை கடன் வாங்க வந்திருக்கீங்களான்ட்டு. அப்போ டைகரும், இந்த டைமில் என்ன வேலை செய்யணும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க கரெக்டாக ஜே வரான். அதாவது போர் தான். ஸோ அவங்க ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தான் அங்கே போர் வந்திருக்கான். அப்போ போருமே டைகரை பார்த்து சொல்கிறான், சாரிங்க நீங்கள் பெரிய ஆளுன்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதுன்ட்டு. ஆக்சுவலாக இவன் அந்த கடன் வசூலிக்கு வந்தான்னு சொல்லாமல் தானே இவன் கிட்ட பழகிருப்பான். அது போருக்கு முன்னாடியே தெரியாது, அதனால் மரியாதை கொடுத்து பேச, இல்லை பரவாயில்ல நீ டைகர்னே கூப்பிடலான்னு சொல்ல போகிற அந்த பெல்ட் அடித்து அவன் ரொம்ப மரியாதை இல்லாமல் கூப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் இல்லை நான் விளையாட்டுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, கேட்ஸ் எல்லாம் எங்கன்னு பார்த்தா அந்த கேட்ஸ்லாம் கடைக்கு வராமல் அதுங்களாம் ஒளிஞ்சிட்ருக்கு. லிங்க்ஸ் வச்ச சாப்பாட்டையும் அதுங்களாம் சாப்பிடல. அப்போ அதுங்க பேசுகிற மூலமாக தான் டைகருக்கு தெரியுது இந்த கேட்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது, ஏன்னா இவன் தான் சாப்பாடை மாற்றிட்டான்ல, அதுக்கு நீ பேசாமல் பழைய சாப்பாடே கொடுத்துருன்னு சொல்ல அப்போ லிங்க் சொல்கிறான், இவங்க ப்ரொடெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன்ட்டு. அவன் கேட் ஸ்நாக் எடுத்துடுறான். அதை பார்த்தோன்னே எல்லா கேட்டும் அப்படியே மனசு மாதிரி வர பார்க்குதுங்க. அப்போ ஜிலோவும் சொல்லிட்டு இருக்கான், டே யாரும் போகாதீங்க, இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் விழுந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் எல்லா கேட்ஸும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருந்துங்க. இப்போ ஜில்லோ மட்டும்தான் வரல. சரி, ஜில்லோவை எப்படி வர வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு பிடிச்ச டாய் எடுத்து லிங்க்ஸ் காட்டுறான். அப்போ ஜில்லோவும் வேணாம் இதெல்லாம் ஜஸ்ட் பிளாஸ்டிக் தான் மாதிரி அப்படியே மனசை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். ஆனால் ஜில்லோவால் சுத்தமாக முடியல. அவனும் லிங்க்ஸோட ட்ராப்பில் விழுந்து அந்த டாய் கூட விளையாட ஆரம்பிச்சிடுறான். அவங்க ப்ரொடெக்ட்ஸ்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கூட நிற்கலை. இந்த டெக்னிக்கை பார்த்து டைகருமே சிரிச்சிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் லிங்க்ஸ் அந்த கேட்ஸுக்கெல்லாம் அப்படியே முடிசி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணிகிட்ருக்க அதை பார்த்து டைகர் சிரிச்சிட்ருக்கான். ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு கேட்டால், ஆக்சுவலாக டைகருக்கு ஜெலஸாக இருக்காம்மா. அவனுக்கு கேட்ஸ்னால் அலர்ஜி, அதனால் அவனால் அந்த கேட்ஸை தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. ஆனால் லிங்க்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதெல்லாம் பண்ணுறான். ஸோ எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் என்கிட்ட இருக்க எந்த பொருளை வேணால் ட்ரேட் பண்ணி அந்த வாய்ப்பு ஏற்படுத்திப்பேன்னு சொல்ல லிங்க் சொல்கிறான், எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் என்னோடய எல்லா பொருளையும் ட்ரேட் பண்ணி சும்மா இருக்க தான் பார்ப்பேன், எனக்கு அதுதான் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் டைகர் நோட் பண்ணுறான், லிங்க்ஸோட முடியும் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. சரின்னு அப்படியே அதை அலைன் பண்ணி விடலான்னு வர அப்போ கரெக்டாக கஸ்டமர் வந்துடுறாங்க. லிங்க்ஸ் எந்திரிச்சு போயிடுறான். இப்போ நைட் ஜீலோ புலம்பிகிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்கு. ஃபுல் டே ஒர்க் இருந்துச்சா, சரி எதை கொடுத்தாலும் சாப்பிட்லாங்கிற மாதிரி தான் அது சாப்பிட்டுட்ருக்கு. இதில் லிங்க்ஸ் என்ன பண்ணுறான்னா, அவங்களோட ஏசியை 27 டிகிரிக்கு வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டால் காஸ்ட்டு கம்மியாகும் மாதிரி அவன் அதையும் ChatGPTல பார்த்துருப்பான். ஸோ அதையுமே அவன் பண்ணி வைக்க இந்த கேட்ஸ்லாம் கற்றுது, டே முடியலடாங்கிற மாதிரி. ஏன்னா கேட்ஸுக்கெலாம் அந்த ஃபேன்லேருந்து சத்தம் வருதுல்ல, அது ரொம்பவே பிடிக்கல போல். இதை டைகர் சொல்ல லிங்க்ஸ் கேட்குறான், அது எப்படி நீ சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. அதெல்லாம் தெரியும்னு சொல்ல, நீ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன்னு லிங்க்ஸ் கேட்க டைகர் ஷாக் ஆகிட்டான். அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா, நீயும் கேட்ஸ் கூட பேசுவேன்னு கேட்க அதுக்கு லிங்க்ஸும் ஆமான்னு சொல்ல டைகர் பயங்கர ஷாக் ஆகிட்டான். ஆனால் லிங்க்ஸ் என்ன பண்ணுறான்னா, கேட்ஸ் கூட பேசுறதுக்கு ஏதோ டிரான்ஸ்லேஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கானா, அது வச்சு பேச போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான், உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்ட்டு. அப்போ அந்த கேட்ஸும் இல்லைன்னு சத்தம் போடுது. ஆனால் அந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்ஸில் இது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி வாய்ஸ் வருது. அப்படியே அந்த கேட்ஸ் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கு. இதை கேட்டோன்னா அந்த கேட்ஸ் திட்டிகிட்டு இருக்குங்க, அட லூசு பையிலே உங்ககிட்டே நாங்கள் மாட்டினோங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டைகர் அங்கேருந்து கிளம்ப லிங்க்ஸ் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான், இன்னைக்கு நீங்கள் கடனே கேட்கல அதுக்கு தேங்க்ஸ்ன்னு. ஆனால் டைகர் என்ன சொல்கிறான்னா, இப்போ உன் கடையெல்லாம் செட்டில் பண்ணி முடி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என் கடன் காசை நான் வசூலிப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே, உங்களுக்கு வட்டி கொடுக்குறக்கு இப்போ ஏன் என் கூட ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கிறான். அப்போ தான் டைகர் சொல்கிறான், இந்த கேட் ஸ்டிக்கர்லாம் நீ எடுக்கிறீல்ல, இது உங்கள் அம்மா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமான்ட்டு. ஆக்சுவலாக அவங்க அம்மா இந்த டீ கப்லாம் இருக்குல்ல அந்த கஃபேல, அதில் கஸ்டமர்ஸுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி ஏதாவது குட்டி மெசேஜ் ஆட்டம் எழுதி கொடுப்பாங்களாம்மா. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் அதோட சாம்பிளாக காட்டுறான். ஸோ லிங்க்ஸ் என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருக்க கப்பை வாங்கி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி சொல்கிறான். அதாவது அவனும் ஏதாவது ஒரு குட்டி நோட்ஸாட்டம் எழுதணுன்ட்டு அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு அவன் வாயின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான்.
பார்த்தா அந்த கப்பில் அந்த கேட்டோட படத்துக்கு கீழே கிவ் மீ அ பிளெஸ்ஸிங், அதாவது முடிச்சு விட்டுருப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. அதை பார்த்தோன்னே டைகர் நல்லா சிரிச்சிட்ருக்கான். பார்த்தா அடுத்த நாள் அந்த மாதிரி போல் அவன் கடன் வாங்குற ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அங்கே அவனோட அடியால் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்ருக்கான். பட் டைகர் அப்போ கூட லிங்க்ஸ் எழுதி கொடுத்தது நினச்சி அவங்க ப்ளஸ் ஆகி சிரிச்சிட்ருக்கான். இவன் கத்துனதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டிக்கே வரான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்ட்டு அவன் அடியால் கிட்ட கேட்க அவன் அந்த கேட் கஃபேக்கு தாங்கிறான். அங்கே போய் கடன் வசூலிக்கு தான் சொல்கிறான். ஏன்னா இப்போ அவன் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சுல, அவன் கண்டிப்பாக ரெடி பண்ணியிருப்பாங்க மாதிரி சொல்ல. ஆனால் டைகர் என்ன பண்ணுறான்னா அவனை எங்கே இருக்க சொல்லிவிட்டு இவனே கேட் கஃபேக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த அடியாலும் பார்க்குறான், என்ன அந்த கஃபேக்கு போகும்போது மட்டும் இவன் நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிடுறான்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் டைகர் லிங்க்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறான் அங்கே ஏதோ பிரச்சனை இல்லையான்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நேற்று அந்த கேட்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சுல. ஆனால் லிங்க்ஸ் சொல்கிறான், இல்லை அதான் என்கிட்ட அந்த ஆப் இருக்குல்ல, நான் அதை வச்சு அந்த கேட்ஸ் பேசுகிறதுல பார்த்து பண்ணிட்டு அதுவே தப்பாக சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா அங்கே கதவு லைட்டாக ஓப்பன் ஆகிடுது. ஜில்லா தான் இவனை பழிவாங்கன்னு நினச்சிட்டு இருந்துச்சுல, அது டக்குன்னு வெளியே ஓடி போயிடுது. ஆனால் லிங்க்ஸ் பிடிச்சிட்றான். உன் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அங்கே மாதிரி பேசிட்டு இருக்க அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மற்ற கேட்ஸ்லாம் ஓடி போச்சு. ஆக்சுவலாக போருமே இவன் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டான்னு நினச்சி கதவை திறந்துருக்கான். பார்த்தா அந்த கேப்பில் அந்த கேட்ஸ்லாம் அங்கேருந்து ஓடிடுது. இது நல்லாவே தெரியுது ஜில்லா தான் இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான்ட்டு. நீ தான் வெஞ்சன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியான்னு கேட்க அப்போ ஜில்லாவும் கீழே குதிச்சு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருது. இப்போ லிங்க்ஸ் கடையில் சோகமாக உட்காந்துட்ருக்க. அப்போ டைகர் போய் அவனை பார்க்குறான். போர் நடந்ததெல்லாம் சொன்னான், நீ எதுவும் கவலைப்படாத அவங்கெல்லாம் கிடச்சிருவாங்கன்னு சொல்ல. அப்போ லிங்க்ஸ் சொல்கிறான் அவங்கெல்லாம் என் மேலே கோவமாக தானே போனாங்கன்ட்டு. பட் டைகர் சொல்கிறான் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு. பட் இவனுக்கு நல்லாவே தெரியுது நான் அவங்களுக்கு தேவையான எதுவுமே பண்ணி கொடுக்கல, அதனால தான் அவங்க போயிருக்காங்க என் மேலே இருக்க கோவத்தில். அப்போ என்ன தானே ப்ளேம் பண்ணுன்னு சொல்ல. அப்போ மியான ஒரு சவுண்டு. ஆக்சுவலாக அங்கே கிராணின்னு ஒரு கேட் இருக்கும், அதை தவிர மற்ற கேட்டுங்க தான் ஓடிட்டுருக்கு. அப்போ லிங்க்ஸ் வந்து கிராணியை தூக்கி வச்சு பேசுகிறான், உங்களுக்கு வேணா நீங்களும் இங்கேருந்து போயிருங்க, நான் உங்களை புரிஞ்சுப்பேன், உங்களுக்கும் இங்கே இருக்க பிடிக்கலனா நீங்களும் கிளம்பிடுங்கன்னு சொல்ல. அப்போ தான் இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை டைகர் கிட்ட சொல்கிறான். ஆக்சுவலாக சின்ன வயசில் அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் இவன் வீட்டில் ரொம்ப லோன்லியாக இருந்திருப்பான். அப்போ தான் இந்த கிராணிங்கிற கேட்டை பார்த்து அவன் தூக்கிட்டு வந்திருப்பான். அப்போ அவங்க அம்மா கிட்ட காட்டிட்டு இந்த கேட்டை நம்மளே வளர்த்தலாம்னு சொல்லியிருப்பான். அப்போ அவங்க அம்மா இந்த மாதிரி கேட்ஸ்லாம் வளர்த்தல போல், அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க பட் கேட்ஸ்லாம் பார்த்துக்கணுன்னா ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், என்னால் உன்னையே பார்த்துக்க முடியல, நான் எப்படி இந்த கேட்டையும் பார்த்துப்பேன்னு கேட்க அப்போ இவன் சொல்லியிருக்கான் இந்த கிராணியை நானே பார்த்துக்கிறேன்ட்டு, இதுக்கு தேவையான எல்லாம் நானே பண்ணி கொடுத்துக்கிறேன், ப்ளீஸ்மான்னு கேட்க அவங்க அம்மா ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ லிங்க்ஸ் ஃபீல் பண்ணி சொல்கிறான், சாரி கிராணி, என்னால் அன்னைக்கு உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியலன்ட்டு. அவன் பயங்கரமாக அழ. அப்போ அந்த கிராணி பாட்டியே சொல்லுது, லிங்க்ஸ் நீ ஏன் அழுகிற, நீ எதுக்கும் அழுகாதன்னு சொல்ல. அது டைகர் கேட்கும்ல, அதனால் சொல்கிறான் இங்கே பாரு அந்த கேட்டுக்கே தெரியும் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு, நீ அழுகிறத பார்த்தா அது ரொம்பவே கஷ்டப்படுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ லிங்க்ஸ் வந்து அந்த கிராணிக்கு ப்ராமிஸ் பண்ணுறான், உன்னோட குடும்பத்தை கண்டிப்பாக உங்ககிட்டே கொண்டு வந்து சேர்த்திருவேன்ட்டு. பட் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லை. அப்போ அந்த பாட்டி சொல்லுது எனக்கு அவங்க எங்கே போயிருப்பாங்க மாதிரி தெரியும்ன்ட்டு. அது டைகரை கேட்டு அவன் சொல்கிறான் எனக்கு அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன்ட்டு. ஸோ அந்த கேட் சொன்னதை வச்சு இவன் லிங்க்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா நிறைய பொம்மையாட்டம் ரெடி பண்ணி வச்சுட்டான். ஏன்னா ஒவ்வொரு கேட்டும் இப்போ பெருசாக அந்த கேட்டில் எங்கேயும் ஓடி இருக்காதுல்ல, நியர்பை அந்த தெருவில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். அதை வச்சு அந்த கேட்ஸ் எல்லாம் இவங்க மறுபடியும் பிடிச்சிட்டு வந்தெல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ஜம்போ கேட் பற்றி பார்த்தீங்கன்னா அது ஜென்செட் கேட்டு, நிறைய கேம்ஸ் தான் விளையாடும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வச்சு அந்த கேட்டை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் ஜான்ட்டு ஒரு கேட்டுக்கெலாம் இந்த லேசர் லைட் பார்த்து நல்லா விளையாடும், அதை அங்கங்கன்னு காட்டி அந்த கேட்டையை பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜென்னிங்கிற கேட் பார்த்தீங்கன்னா அது சரியான அழகு பைத்தியம், அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் தேடி ஓடிட்டுருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டைகர் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி அவன் மேலே தண்ணி ஊற்றிக்கிறான். ஒரு மாதிரி அந்த சீனை பார்க்குறக்கு தேர்ஸ்டியாக லிங்க்ஸ் டைகரை பார்க்க டைகர் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கான். அதை பார்த்து அந்த ஜென்னி கேட்டு வந்து அவங்ககிட்ட மாட்டிக்குது. இப்போ கடைசியாக அவங்க பிடிக்க வேண்டியது ஜிலோ மட்டும்தான். ஸோ ஜிலோவை என்ன பண்ணி பிடிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். டைகர் போய் அவன் தான் ஒரு கேட்டு கூட பேச முடியும்ல, அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரேட் கேட் கிட்ட இவன் சொல்கிறான் இந்த கேட் வந்து எங்கள் கிட்ட இருக்க கேட் தான், இது வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு, அது கிட்ட நாங்கள் அதை நீ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கேட்டை மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டு வர வைக்கிறியான்னு கேட்க ஆக்சுவலாக இப்போ ஒரு கேட் கிட்ட இவன் பேசினால அந்த கேட் வந்து அந்த தெருவிலேயே ஆல் இண்டியா ரேடியோ போடல. ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இந்த டைகர் விவரமாக இப்போ இந்த ஸ்ட்ரே கேட்டை பார்த்து ஹேண்ட்ஸம் கேட்டுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த கேட் என்ன சொல்லுதுன்னா நீ என்னை ஹேண்ட்ஸம் சொல்லிட்டீல, அதுக்காகவே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான்.
பட் லிங்க்ஸ் இவன் பேசுகிறத பார்த்துட்டு கேட்டுக்கு என்ன உன் பாசை புரியவா போகுது, நீ ஏன் கேட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்போ டைகர் சும்மா பேச்சுக்கு சொல்கிறான், நம்மளே சும்மா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை அந்த கேட்டுக்கு புரிஞ்சு கண்டுபிடிச்சி தந்தாலும் கண்டுபிடிச்சி தரும், சப்போஸ் இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குன்னு சொல்ல லிங்க்ஸ் என்ன வழின்னு கேட்குறான். ஆக்சுவலாக முதல்லலாம் சொல்லுவாங்க, ஒரு பூனைக்குட்டியை காணோன்னா தலையில் பாத்திரத்தை கவுத்துட்டு அதோட பேர் சொன்னால் கிடச்சிரும்ன்ட்டு, நம்ம அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இவன் கலாய்க்கிற மாதிரி தான் சொல்கிறான். பட் லிங்க்ஸுமே போடாடேங்கிற மாதிரி இருந்துட்டான். பட் இவங்க இங்கே தேடிட்டு இருக்கிறத ஜிலோ கண்டுபிடிச்சிருது. நீங்கள் என்ன தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி அது ஒரு கார் பின்னாடி ஏறிக்க, அப்போ கரெக்டாக டைகரும் லிங்க்ஸும் பார்த்துடுறாங்க. அவங்க அந்த டாரை துரத்திட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த கார் அங்கேருந்து கிளம்பி தூரமாக போயிடுது. கைக்கு கிடைச்சும் ஜிலோ மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க. இன்றைக்கி ரொம்ப தேடிட்டாங்களே, சரி நாளைக்கு பிரேக் எடுத்துகிட்டு தேடலாங்கிற மாதிரி. அப்பயும் லிங்க் சோகமாக இருக்க டைகர் சொல்கிறான், இங்கே பாரு நீ தேடுறதுல முழு முயற்சி பட்ட, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம நாளைக்கு ஜிலோவை கண்டுபிடிச்சிடலாங்க மாதிரி தான் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். பட் லிங்க்ஸுக்கு மனசு கேட்கல. அவன் வந்து வீட்டில் தூங்க போவேனான்ட்டு அவன் சோஃபாலே உட்காந்துக்கிறான். சப்போஸ் ஜிலோ இங்கே வந்தால் அவன் சோஃபாலேருந்து அதை கூப்பிட்டுக்கலாம்ல, அதனால் அவன் அப்படியே அங்கேயே உட்காந்துட்ருக்கேன். சரி ஓகே நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்ட்டு டைகரும் அங்கேயே தான் உட்காந்துடுறான். அப்போ லிங்க்ஸ் கேட்குறான், உன்னை யார் இப்போ இங்கே கம்பெனி கொடுக்க உட்கார சொன்னான்ட்டு. பட் டைகர் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஜிலோ அன்னைக்கு வந்து எனக்கு பிளிங்க் பண்ணிடுச்சு, அது கூட ஃப்ரெண்டாக இருக்குது, ஸோ ஜிலோ என்னோட ஃப்ரெண்டு, அதனால் நீங்கள் உட்காராங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் லிங்க்ஸுக்காக டீ கொண்டு வந்து தரான். அதுவும் அந்த டீ கப்பில் ஸ்டிக்கர் ஒட்டி அதில் ஒரு ஏதாவது கோட்ஸ் எழுதுவாங்கள்ல அவங்க அம்மா எழுதின மாதிரி. ஸோ அதில் டைகர் என்ன எழுதியிருக்கான்னா, ஹோப் உன்னோட கேட்டை நீ சீக்கிரமே கண்டுபிடிச்சிருங்கிற மாதிரி எழுத. அதை பார்க்கும்போது லிங்க்ஸுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் உனக்கு கேட்ஸ்னால் ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கு, அதுவும் இப்போ நானாச்சு கேட்ஸை தொடுவேன் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லலாம், உன்னால் ஜஸ்ட்டு கேட்ஸை பார்க்க மட்டும்தான் முடியும், உனக்கு கேட்ஸோட ஃபர்னால அலர்ஜின்னு சொல்கிறேன், அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் டைகரை பார்த்து கேட்க, அப்போ டைகர் சொல்கிறான், நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணனா அதுக்கு ரிட்டனாக எது வரணும்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் லவ் பண்ணுற கேட்ஸ் கிட்ட வந்து நான் ரிட்டனாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் அதுங்க சாப்பிட்டு தூங்குறது அதை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த கேட்ஸ் கூட எனக்கு ஒன் சைட் லவ் ஆட்டன்ட்டு இவங்க டைகர் சொல்லிகிட்டே திரும்பி பார்க்க அங்கே லிங்க்ஸ் நல்லா தூங்கிட்டான். அப்போ டைகர் என்ன பண்ணுறான்னா, இந்த கேட்ஸுக்கெலாம் ரோல் டவுன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும், அந்த மசாஜராட் எடுத்து அவன் லிங்க்ஸ் மேலே வச்சு பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுலேருந்தே நல்லாவே தெரியுது அவன் லிங்க்ஸையும் ஒரு கேட்டாட்டு தான் பார்த்துட்ருக்கான்ட்டு. இப்போ அடுத்த நாள் மார்னிங் டோர் கட் வந்து தட்டிகிட்டு இருக்கான். லிங்க்ஸும் என்னாச்சுன்னு அவசரமாக வந்து கேட்க, அந்த ஜிலோ கேட் வந்து ஒரு மணியாட்டம் மாட்டியிருக்கும், அது வந்து கீழே கிடத்துருக்கு பக்கத்து தெருவில் நாய்ங்க இருக்க இடத்துல. ஸோ இவங்க வந்து பயந்துடுறாங்க ஜிலோக்கு தான் ஆயிருக்குமோன்ட்டு. ஸோ லிங்க்ஸ் வந்து ரொம்ப பயந்து அவன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி டைகர் ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பான்ல, முதல்லலாம் இப்படி சொல்லுவாங்க, பாத்திரத்தை கவுத்துட்டு தேடினா அந்த பூனை பேரை சொன்னால் அது கிடச்சிரும்ன்ட்டு, அந்த டெக்னிக்கே அவன் பண்ணவே ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் ஜிலோவை காட்டினானா அது ஒரு ஸ்ட்ரே கேட் கூட இருக்குது. அந்த ஸ்ட்ரே கேட் கேட்குது நீ எங்கேருந்து வந்திருக்கன்ட்டு. பட் இது வந்து நான் எங்கேருந்து வரலையே, என்ன தெருவில் தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லுது. பட் ஜிலோவை பார்த்தாலே தெரியுது வீட்டில் நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு வளர்ந்து கேட்டு தான் நல்லா சைனிங்காக இருக்குன்ட்டு. எனக்கெல்லாம் இப்போ வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை, அந்த மாதிரி இருக்கேன் கேட் நான். உனக்கு வீட்டில் ஒரு ஆளாச்சும் இருப்பாங்கல்ல, நீ ஏன் இங்கே வந்துட்டு கஷ்டப்படுற, நீ அங்கேயே போயிடுன்னு சொல்ல. அப்போ ஜிலோ சோகமாக சொல்லுது, இல்லை எனக்காக யாரும் காத்திருக்க மாட்டாங்க, என் மேலே அன்பு வச்சிருக்க நபரும் இப்போ உயிரோடு இல்லை, இப்போ அங்கே இருக்கவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி தான் ஜிலோ சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் லிங்க்ஸுக்கு ஜிலோ மேலே அன்பு இல்லாமலாம் இல்லை, அவன் ரொம்ப பதறி போய் தான் ஜிலோ எங்கன்னு தேடிட்டு இருக்கான். அவன் தேடிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் லிங்க்ஸ் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவன் அந்த பாத்திரத்தை கமுத்திட்டு ஜிலோன்னு தேடிட்டு இருக்கான். அதை டைகர் பார்த்துட்டு மற்றவங்களாம் சிரிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள போய் மிரட்டிட்டு இருக்கான், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி. இப்போ லிங்க்ஸ் தேடிட்டு இருக்க அதை ஜிலோ பார்த்துட்றான். ஸோ ஜிலோக்குமே மனசு இறங்கிருச்சு போல். அந்த பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரே கேட்டுன்னு சொல்லுது, அங்கே பாரு அந்த ஆளுக்கு அந்த அவங்க கேட் மேலே எவ்வளோ அன்புன்ட்டு. இதெல்லாம் முதல்ல சொல்லிகிட்டு இருந்த ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கை இப்பயும் நம்பிட்டு வந்து அந்த ஆள் தேடிட்டு இருக்கான் பாருன்னு சொல்ல ஜிலோக்கு இன்னுமே கஷ்டமாக போய் அவன் லிங்க்ஸ் கட்டே போயிடுறான். இப்போ லிங்க்ஸுக்கு ஜிலோவை பார்த்தோன்னதான் ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. அவன் ரொம்ப ஹாப்பியாக, டைகருக்குமே அதை பார்க்கும்போது அவனுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா கேட்ஸும் இப்போ கிடச்சிருச்சா, அந்த கேட்ஸுக்கெலாம் பழையபடி நல்ல ஃபுட்டு லிங்க்ஸ் போட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் எல்லோரும் ப்ளீஸ் என் கூட ரொம்ப நாளைக்கு இருங்க. அதோட கிராணி பார்த்து சொல்கிறான், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இனிமேல் நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களை நான் ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன், அதோடு உங்களோட ஏசியெல்லாம் மாற்றினல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு சேம் பிராண்ட்லேயே நான் சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன், எங்கள் அம்மா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நான் நல்லா பார்த்துக்கிறேன்,
எனக்கு இன்னொரு சான்ஸ் தருவீங்களான்னு கேட்க அப்படியே எல்லா கேட்ஸும் அமைதியாக பார்த்துட்டு இருக்குங்க. அப்போ லிங்க்ஸ் கெஞ்சி கேட்குறான், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுங்கன்ட்டு. அப்போ அது கிராணி பற்றியும் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கு, நம்ம லிங்க்ஸ்ட்ட இவ்வளோ கேட்குறான்ல, நீங்கள் லிங்க்ஸை நம்புறீங்களான்ட்டு. அப்போ டைகரும் லிங்க்ஸோட கையை எடுத்து ஜிலோ கிட்ட கொண்டு போக, ஜிலோ வந்து அந்த நோஸ் பம்ப் இருக்கும்ல அந்த மாதிரி லிங்க்ஸோட விரலில் பண்ணிடுது. ஸோ இவங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க டைகர் லிங்க்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் லிங்க்ஸ் அவங்க அம்மா சொல்லுவாங்கள்ல கேட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ட்டு, அந்த மாதிரி அவன் ஓவர் கேட் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்கணும், கஸ்டமர் கிட்ட நல்லா பேசணுங்கிற மாதிரி, நல்லா ஜாலியாக விளையாடுங்கன்னு அவங்க அம்மா பேசுகிற மாதிரியே இந்த கேட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான். சரி நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு பார்ப்போமான்ட்டு அவன் அப்படியே திரும்ப கரெக்டாக காலிங் பெல் சத்தம் கேட்டு டோரும் ஓப்பன் பண்ணுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்கே வருது டைகர். அவனை பார்த்தோன்னே லிங்க்ஸ் ஆகாயிட்டான். அப்புறம் சொல்கிறான், இவன் வந்து கஸ்டமர் இல்லை கடங்காரன்ட்டு. அதுக்கப்புறம் லிங்க்ஸ் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்க. அப்போ டைகர் கேட்குறான், ஓ இங்கே ஓனரே வந்து பாத்திரமும் வாஷ் பண்ணுறீங்களான்ட்டு. அப்போ இவன் சொல்கிறான், இந்த கடைக்கு நான் ஒரு ஆள் போதுங்கிற மாதிரி. அப்போ டைகரும் சிரிச்சிட்ருக்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ லிங்க்ஸ் அப்படியே டைகரை பார்க்குறான். லிங்க்ஸ் கையில் தான் சோப்பு இருக்குல்ல, ஸோ டைகர் எடுக்க சொல்லாங்கிற மாதிரி பார்க்குறான். ஆனால் டைகர் தான் இப்போ இவன் ஒரு ஆள் போதுன்னு சொல்லிட்டால, அதனால் அவனை பார்த்து சிரிக்க. லிங்க்ஸ் அதை எடுங்களேன்னு சொல்ல டைகரும் இவனை கிண்டல் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் கால் எடுத்து காதில் வைக்கிறான். ஆக்சுவலாக அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட்டுக்கு போல். சரி ஓகேன்னு அவங்களும். அதுக்கப்புறம் டைகர் சிரிச்சிட்ருக்க. இவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு ஹெல்ப் வேணும் தான்ட்டு, பட் நான் இப்போ ஹெல்ப்புக்கு ஆள் வச்சேன்னா உங்களுக்கு கடன் கட்டுற அளவுக்கு எனக்கு காசு வராது. அங்கே ஹெல்ப்புக்கு ஆள் வைக்கிறவங்களே நிறையா காசு கேட்பாங்கன்னு சொல்ல, பேசாமல் நான் உனக்கு ஹெல்ப்புக்கு வரட்டான்னு கேட்குறான். அப்போ லிங்க்ஸ் கேட்குறான், நீ என்ன அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கியா? அதோட நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ உனக்கும் கேட்ஸ்னால் அலர்ஜி, நீ எப்படி வரேன்னு சொல்ல. அப்போ டைகர் சொல்கிறான், என்னோட அந்த கேட்ஸ் அலர்ஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த இடம் தான் சரியான இடம், அதுவும் இல்லாமல் நான் உனக்கு ஃப்ரீ லேபராக தான் வரேன்னு சொல்ல. லிங்க்ஸ் அதுக்கெலாம் ஒத்துக்கல. அப்போ டைகர் வந்து சொல்கிறான், சரி ஓகே இப்படி பண்ணலாம், நான் உன்னோட கஃபேக்கு உனக்கு ஒர்க் பண்ணி தரேன், பட் அதுக்கு பதிலாக இந்த எல்லா கேட்ஸோட டேடா நான் தான் இருக்கணும்னு சொல்ல. அப்போ லிங்க்ஸ் கேட்குறான், சரி அப்போ நான் யாராக இருக்கணும்ன்ட்டு. அதுக்கு டைகரும் நீ பாப்பாவா இருன்னு சொல்ல. அப்போ லிங்க்ஸ் சொல்லிடுறான், இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்களே டேடா இருந்துட்டு போங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டிஷ் தானே வாஷ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த சோப்பு வந்து லிங்க்ஸ் மேலே ஒட்டியிருக்கும். ஆக்சுவலாக இப்போ லிங்க்ஸோட முகத்தில் ஒட்டியிருக்க சோப்பை அவனால் க்ளீன் பண்ண முடியல, ஏன்னா அவன் கையிலேயும் சோப்பு ஒட்டியிருக்கல. ஸோ அவன் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. டைகர் சொல்கிறான், இரு நான் க்ளீன் பண்ணி வரேன்னு. ஆக்சுவலாக இப்போ லிங்க்ஸோட மூக்கில் தான் அந்த சோப் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ டைகருமே அவன் கையை கொண்டு வர, இப்போ டைகரோட விரலும் லிங்க்ஸோட மூக்கை அப்படியே நோஸ் பம்ப் பண்ணிக்க. இதை எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த கேட் கூட நோஸ் பம்ப் பண்ணிட்டா அது கூட ஃப்ரெண்டாயிருவோன்ட்டு, அந்த மாதிரி ஒரு க்யூட் சீனாக தான் இதை காட்டுறாங்க. அப்போ டைகரோட வாய்ஸ் ஓவரில் இப்போ ஃபஸ்ட் சீனில் வந்த மாதிரி அவன் இப்போ சொல்கிறான், எனக்கு கேட்ஸ்னால் அலர்ஜி இருந்துச்சு, ஆனால் அந்த அலர்ஜி ஃபிக்ஸ் பண்ணுறக்கு எனக்கு இந்த இடம் தான் சரின்னு தோணுச்சு, பட் இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு கேட் கூட ஒன் சைட் லெவலில் இருக்கேன்னு சொல்ல. அப்படியே லிங்க்ஸை தான் காட்டுறாங்க. அதாவது இவங்க லிங்க்ஸையும் கேட்டாடு தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ லிங்க்ஸ் மேலேயும் இவனுக்கு ஒன் சைட் லவ் வந்துருச்சு. அதை காட்டிகிட்டே இந்த க்யூட்டான சீனோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீக்கே போஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க, ஸோ அந்த வாரமும் என்னால் வீடியோ போட முடியல. அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் வந்துருச்சு, அதனால தான் என்னால் இந்த ட்ராமாவோட எபிசோட் 2 நான் இவ்வளோ லேட்டாக போடுறேன். ஸோ இனி எபிசோடு 3 and 4 நான் சீக்கிரமாகவே போட்டு அப்படியே ஆன்கோயிங்காக போகிற எபிசோட்ஸ் கூட நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோடுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே சாரி, சுச்சுவேஷன் அப்படி ஆனனால தான் என்னால் போட முடியல. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.